ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாரு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிகே விளாக்ஸ் தமிழ். இன்றைக்கி என்னடா தேர விளாக்காக காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக அந்த கோயிலோட ஃபுல் வீடியோ தாங்க உங்களுக்கு நான் எடுத்திருந்தேன். ஆனால் அது வந்து கொஞ்சம் போட டிலே ஆகிடுச்சு, அதுக்காக மன்னிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு கோயில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மாதிரி வந்து கடைலாம் வந்து வச்சுருந்தாங்க. அதாவது திருவிழா கடையை வச்சுருந்தாங்க. ஏன்னா அடுத்த நாள் வந்து திருவிழா பார்த்தீங்களா, அதுக்காக தாங்க. அந்த பிளாக் ஆல்ரெடி நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே சாமியை பார்க்குறதுக்காக உள்ளே போனோங்க. அப்போ சைட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த மரத்தெல்லாம் அவ்வளோ அழகாக பராமரிச்சுட்டு வராங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. சிவான்னு நம்ம சிவனை தரிசிட்டு உள்ளே போயிட்டு இருந்தோங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாளைக்கு தானே திருவிழா, இன்றைக்கி எதுக்கு அலங்காரம் பண்ணுறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தோங்க. அப்புறம் தான் பார்த்தா இன்றைக்கும் ஒரு 2 தேர் வரும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வெயிட் பண்ணி ஒரு ஓரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்தா கும்பல் செம்ம கும்பலுங்க. சரி, கொஞ்சம் கிட்டே போய் பார்க்கலான்னு பார்த்தாலும் ஓவர் ரஷ்ஷாக இருந்தனால சரி நம்ம பேக்கில் போய் தான் வீடியோ எடுக்கணும்னு ஆயிடுச்சுங்க. சரின்னு கொஞ்சம் தூரம் தள்ளி நின்றுட்டு வீடியோ எடுத்துகிட்டு சாமியும் பார்த்துட்டு இருந்தோங்க. ஃபஸ்ட்டு ஒரு தேர் வந்து நின்றுட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் இன்னொரு தேரையும் கொண்டு வந்துட்டாங்க. பார்த்திங்கன்னா எப்படி வளைஞ்சு சாமி அவ்வளோ வேகமாக கொண்டு வராங்க. ஏன்னா பக்தர்கள் அந்தளவுக்கு அதிகமாக இருந்தாங்க. நம்ம நேற்று போட்டிருந்த பிளாகை விட அந்த நைட் வந்து அவ்வளோ அழகாகவும் பிரகாசமாக இருந்துச்சுங்க. அந்த 2 தேரையும் பக்கத்தில் பார்க்கும்போது ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சி, அவ்வளோ அழகாக அந்த சாமியை தரிசிக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க.